இந்த வீடியோவில் நம்ம சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, அதை பற்றி நம்ம இப்போ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்லா வரைய தெரிஞ்சதுன்னா ஈஸியான ஒரு லாபம் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நமக்கு பேசிக்ஸ் தெரியணும். என்ன மாதிரியான மூமெண்டம் இதில் நடந்துகிட்ருக்கு, எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு கணிக்க தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மார்க்கெட்டோட ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கேருந்து ஹை மூவ் ஆகுது. எகெயின் இந்த இடத்துல இருந்து திருப்பி மார்க்கெட் கீழே வருது. இந்த இடத்துல இருந்து திருப்பி மார்க்கெட் மேலே ஏறுது. இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே இறங்குது. மேலே ஏறிடுது, கீழே இறங்கிடுது. இது இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற கிராஃபில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு போகுது, என்ன மாதிரியான ஒரு ஃப்ளோ இதில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்கில் போய்ட்டு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். என்னடா ட்ரெண்ட் லைன்னா, எங்கெங்கெல்லாம் டாப்பில் போயிட்டு திரும்ப நடக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் பாட்டமில் பட்டு திரும்பிச்சோ அந்த இடத்தெல்லாம் பாட்டமில் கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இது ஒன்றும் இல்லை. இப்போ நான் வரைஞ்சல 2 லைன், இதுதான் ட்ரெண்ட் லைன். இந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் நடந்துகிட்ருக்கிறதோட ட்ரெண்டு, இந்த மாதிரி ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சிக்கிறோம். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே புரிதல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு வாட்டியும் இந்த ரேஞ்சில் பட்டு ஏறி இருக்குது, இந்த ரேஞ்சில் பட்டு மார்க்கெட் ஏறி இருக்குது, இந்த ரேஞ்சில் பட்டு இப்போ மார்க்கெட் ஏறி. இப்போ இங்கேருந்து எங்கே தான் போகணும், இந்த இடத்துக்கு தான் போகணும். கரெக்டுங்களா, இதை தான் நம்ம என்ன பாயிண்ட் சொல்லுவோம்னா சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டு, இந்த ரேஞ்சு, இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்படி இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் பட்டு திரும்பி இருக்கு பாருங்கள். இங்கேருந்து பட்டு திரும்பி இருக்கா, அப்போ இங்கே போகும், இங்கே வரைக்கும் வரும், இங்கே பட்டால் திருப்பி இங்கே திரும்புறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ எந்த இடத்துலலாம் பட்டு மார்க்கெட்டு திரும்புதோ அந்த இடம்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டமில் பட்டு எந்த இடத்துலேருந்துலாம் திருப்பி அப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கோ அதெல்லாம் சப்போர்ட்டு, எந்த இடத்துலலாம் பட்டு திரும்புதோ அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆக்சுவலாக என்ன நடக்குது இந்த இடத்துக்குள்ளனா, இந்த பாட்டமில் இருக்கிற இடத்துலலாம் மக்களோட திங்கிங், ஒரு மார்க்கெட்டோட மூமெண்ட் மக்களோட திங்கிங் எப்படி இருக்குது, அவங்க ஏற்றணும்னு நினைக்கிறாங்களா இல்லை இறங்கணும்னு நினைக்கிறாங்களாங்கிறத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட ஓவரால் மூமெண்ட்டுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் இங்கேருந்து இங்கே போகும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, இங்கேருந்து ஏற்றிருக்காங்க. இந்த லெவல் போனோன்னா இது ஹை ப்ரைஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து திருப்பி கீழே இறக்கியிருக்காங்க. இறக்கணுன்னா ப்ரீவியஸாக இருந்த இடத்துலையே பட்டு, அதாவது இந்த ரேஞ்ச் வந்தோடனே இது எக்ஸாக்டான சேம் ப்ரைஸ் தான் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஏறி இருக்குது. எகெயின் இங்கே போனோன்னா ஹை ப்ரைஸ்ன்னு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து செல் பண்ணியிருக்காங்க. எகெயின் பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல திருப்பி போட்டு இந்த ரேஞ்ச் திரும்புது பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை தான் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ட்ரெண்ட் லைன். எந்த மாதிரியான ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்குள்ள லைன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்னங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்குள்ளாரையே தான் இருக்குமா அப்படின்னா, இப்படி போய் இந்த இடத்துல மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறையா வாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட்டு, இதை உடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறையா வாட்டி நீங்கள் மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருந்தால் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு, ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சுன்னா இந்த இடத்துலேருந்து கேண்டில் இந்த ட்ரெண்டை தாண்டி க்ளோஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த தாண்டி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து இவ்வளோ நாள் லோ டு ஹை போயிட்டு இருந்த இடம் இப்போ இங்கேருந்து இந்த இடத்த தாண்டுது. அப்போ இன்னும் பையர்ஸ் அதிகமாக உள்ளே ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடைக்கிறாங்க. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலை உடைக்கிறாங்கன்னா
இது இன்னும் ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணலாம், இப்படி மேலே ஏறுது, திருப்பி என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குல்ல, ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லைன், இந்த இடத்துல பட்டு ஒரே நிமிஷம் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்துக்கிறேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட், மேலே ஏறிட்டு இந்த ரேஞ்சை வந்து ரெசிஸ்டன்ஸாக இப்போ டிசைட் பண்ணுது. ஓகேங்களா, இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக பட்டு இப்போ திருப்பி இங்கே பாருங்கள் கீழே வருது. இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக, ஸோ இந்த இடத்துல பட்டு திருப்பி என்ன பண்ணுது மார்க்கெட், மேலே ஏறுது. இந்த ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கிராஸ் பண்ணி மேலே ஏறுது. ஏறி திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் வைக்குது. ஓகேங்களா, திருப்பி இந்த இடத்துல வந்து இப்படி மேலே ஏறிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே வரைஞ்சிருக்கோம்ல ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸு, இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து பட்டு திருப்பி ஏறுது பார்த்தீங்களா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் அதை ட்ரெண்ட் லைனில் வச்சு உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன், பாருங்கள் புரியும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு. பாருங்கள், ட்ரெண்ட் லைன் என்ன சொல்லியிருக்கேன், டாப் டு டாப் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பாட்டம் டு பாட்டம் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடம் இப்போ என்ன ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. நமக்கு என்ன பண்ணியிருக்கு, புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுது மார்க்கெட், இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்து கீழே இறங்குது, இங்கே சப்போர்ட், எகெயின் இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ், இந்த ஏரியா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி மார்க்கெட்டில் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டு. ஓகேங்களா, இதை தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வரைகிற லைனை வந்து ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. இதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணுது மார்க்கெட், இங்கே வருது, சப்போர்ட் ரேஞ்சை ப்ரோக் பண்ணுது, அப்படி கீழே இறங்கிடுதுன்னு வச்சுங்க, ட்ரெண்ட் லைனு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும், கீழே திருப்பி டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், திருப்பி இந்த இடத்த போய் தொட்டுட்டு திருப்பி மார்க்கெட் இப்படி கீழே இறங்கும், திருப்பி இப்படி மேலே ஏறும், திருப்பி இப்படி கீழே இறங்குது. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தா, இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருந்தது. இப்போ இதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்கள், ஓகேவா ஓகேவா இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது ரெசிஸ்டன்ஸு, இப்போ இது சப்போர்ட்டு, உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த இடம் சப்போர்ட்டு, இங்கே எகெயின் ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளார கேண்டில் ஸ்டிக்ஸ்குள்ளார சின்ன சின்னதாக கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிற கேண்டிலை வச்சு நம்ம வந்து ஒரு ஹை ஒரு லோ, இதை ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லைன் கண்டினியூவாக வருது, எந்த இடத்துல சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மார்க்கெட்டுக்குள்ளார சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், இதை புரிஞ்சிக்கிறதுக்கு கிராஃபில் நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம வந்து நிஃப்டியோட வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டிலு. ஓகே, இப்போ நிஃப்டியில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் வரையணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் டாப் டு டாப் அதிகமாக கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் இந்த உச்சி, இது எல்லாமே கனெக்ட் ஆகுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு,
உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வீக்லி கேண்டிலில் மார்க்கெட்டில் இந்த இடம் வந்து சப்போர்ட்டு, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸு எகெயின் சப்போர்ட் ஏறிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் ஏறிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் பட்டு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆடி. இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனா, ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் என்ன ஆகிடுச்சு, இப்போது ப்ரோக்கன் ஆகிடுச்சு. நமக்கு ப்ரோக்கன் ஆகி மேலே ஏறி கீழே திருப்பி பாருங்கள், கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து தொடுதா. இப்போ இந்த மாதிரி தொடுறப்ப என்ன ஆகும், இந்த லைன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக மாறிடும். இந்த இடம் சப்போர்ட். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட்டாக மாறி இதுக்குள்ளார இப்போ என்ன மாதிரி ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா பாருங்கள், இதுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணுமா? ஸோ ட்ரெண்ட் லைன் நான் என்ன சொல்கிறேன், மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மினிமம் 2 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் எத்தனை பாயிண்ட்ஸ் வேணால் கனெக்ட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஓகேவா? இங்கே பாருங்கள், பாட்டம்லேருந்து இந்த லைன் தான் கனெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும், வளைஞ்சு தான் இருக்கணும், நேராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கன்சிடர் கிடையாது. நம்ம டே க்ளோஸ் ஆகிறத வச்சு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். என்ன மாதிரியான மொமெண்டம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு, பிஃபோர் கேண்டில் ஃபார்ம் ஆகலைன்னா இந்த இடம் சப்போர்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்குள்ளார நமக்கு ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து வந்து எகெயின் இங்கே பட்டு இங்கே ஏறி இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட்டை இழந்து இங்கே பாருங்கள், திருப்பி இது ரீடெஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இதுலேருந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், இது ஒரு லைனு, இங்கேருந்து வந்துட்டுருக்கு லைன். ஸோ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடம்லாம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறப்ப இன்றைக்கி கேண்டில் வீக் க்ளோஸ் ஆகிருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படிங்கிறத நம்ம எங்கே வச்சுக்கலாம், 18,045. அப்போ 18,000 ரேஞ்சுங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் வீக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ சப்போர்ட் எது அப்படின்னா 17,085, சாரி இந்த ரேஞ்ச் 17,300 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட். இன்னும் இதை கிளியராக ஜூம் பண்ணி நம்ம வரைஞ்சோன்னா எக்ஸாக்டான வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இது வந்து ஒரு ட்ரைனிங்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம அழகாக வரைஞ்சி அது எப்படி மூவ் ஆகுது, எப்படி பிரேக் அவுட் ஆகுது, எந்த இடத்துல ஏறுது, எந்த இடத்துல இறங்குதுங்கிறத இந்த மாதிரி உட்காந்து அனலைஸ் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தெரியும்ல, ரெசிஸ்டன்ஸ் லைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்போ இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் ஆக்ட் ஆகி இங்கேருந்து ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஒரு பேசிக் லெவலான ட்ரைனிங் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இதோட டாப் டு பாட்டம் ப்ளஸ் அட்வான்ஸ்ட் லெவல், டெக்னிக்கல் லெவல்ஸ் எப்படி இன்னும் இதை மெருகேற்றி நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டதை வேறு சார்ட்டில், எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சார்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறது அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசிக்ஸ் என்ன தெரியுமோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மார்க்கெட்டில் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த இடத்துல சப்போர்ட் ரேஞ்ச் வருதுங்கிறத நம்மளை முன்னாடியே ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது எப்படி முடியும்னா உங்களோட அனுபவத்துலேயும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ கால்ஸ் கொடுக்குறாங்க, யாரோ டிப்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் பே பண்ணிவிட்டு வாங்குகிறேன், அந்த கால்ஸை எடுத்து லாஸ் ஆகுது, இல்லை அந்த கால் எடுத்து ப்ராஃபிட் ஆகுது, அது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓன் அனாலிசிஸில் நம்ம நாலேஜில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம், எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், நம்மளால் நம்ம காசை பெருக்க முடியுதா, இம்ப்ரூவ் பண்ண முடியுதா, சேஞ்ச் பண்ண முடியுதா, பணத்தை மல்டிப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். இது நம்மளோட காசு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் வந்து
டிசைட் பண்ணணும். இன்னொருத்தவங்க சொல்லி அதை நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. ஸோ எந்த நேரத்துலையுமே டிப்ஸு கால்ஸுக்கு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டோட அனலைஸ் பண்ணுறதை புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் போடுறேன். பேசிக்ஸ் எப்படி இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு உள்ளது, பிவோட் பாயிண்ட்ஸ் பற்றி போடுறேன், ஃபிபோனாச்சி பற்றி போடுறேன், இன்னும் கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றியான வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்டு பார்க்குறது, இந்த சார்ட்டு வந்து என்றைக்கு உங்கள் கூட பேசுதோ அன்றைக்கி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிளான பர்சனாக ஆயிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ்.